வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, கனவுகளை துரத்தி பிடியுங்கள், நிபந்தனைகளை அல்ல அப்படின்றதான் தலைப்புங்க. வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரணம் இருக்குங்க. அந்த காரணம் தான் அவர்களுக்கு கனவுகளாக மாறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுகளை நோக்கி தான் நம்ம நகர்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள்லையும் ஒரு பெரிய லட்சியமாகட்டும், ஒரு சிறு சிறு விருப்பங்களாகட்டும், ஒரு ஆசைகளாகட்டும் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதை நோக்கி தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணமும் இருக்கும், அவனுடைய உழைப்பும் இருக்கும், அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும். இதைத்தான் நம்ம கனவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நிபந்தனைகள். நீங்கள் பார்க்கலாம், பரவலாகவே பார்க்க முடியும், இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. சில குடும்பங்களில் குடும்பத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்வாருன்னா, அவருடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் அந்த குடும்ப உறுப்பினர் எல்லோருமே செய்யணும்னு நினைப்பார். அது ஒரு நிபந்தனையாகவே வச்சுருப்பார். ஒவ்வொருத்தர் மேலேயும், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளாகட்டும், மனைவியாகட்டும், கூட இருக்கிற அம்மா அப்பாவாகட்டும், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே அவருடைய விருப்பப்படி தான் நடக்கணும்னு அவர் விரும்புவார். அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்தனி ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குதுங்க. அதாவது தனித்தன்மை ஒன்று இருக்குது. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா, அந்த கணவன் மனைவி அந்த குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அந்த கணவன் மனைவி, அதாவது அந்த குழந்தைகளுடைய அம்மா அப்பா அவங்களே வாழ்ந்துட முடியாது. அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அவங்களே டிசைன் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கும். அந்த தனித்தன்மை தான் அந்த குழந்தையினுடைய கனவாக மாறும். அந்த கனவை நோக்கி தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய பாதை அமையும் அப்படிங்கிறது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். நம்ம என்ன தான் குழந்தைங்களுக்கு நம்ம விருப்பப்பட்டதை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாலும் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபோர்ஸை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அல்லது அவங்களுக்கு அந்த நம்ம பண்ணுற ஃபோர்ஸே ஒரு ஒவ்வாமை மாதிரி ஆகிடும். ஒரு மனதளவில் கூட அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு ஒத்துக்கொள்ளாத விஷயமா மாறிடும். அதாவது ஒவ்வாமைன்னே நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி படிப்பாகட்டும், அவங்களுடைய வேலையாகட்டும், நம்ம வற்புறுத்தி ஒரு துறையில் நம்ம குழந்தைங்களை போகிற மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அனுப்பினோம்னா, நிபந்தனைகளோடு அந்த குழந்தைங்களை வளர்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய உண்மையான கனவுகளினுடைய தாக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளினுடைய ஒரிஜினல் குணம், அதாவது ஒரிஜினல் விருப்பம் கைகூடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்கிற நிபந்தனைகள் எல்லாத்தையுமே அந்த குழந்தைகள் உடைச்சிருவாங்க. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்கள் நிபந்தனை விதிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்திருந்தா, அதே மாதிரி குழந்தைங்களை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா, அவங்களுடைய நிபந்தனைகளும் நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிபந்தனைகளால் குடும்பத்தில் சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே ஒரு திருப்தி இல்லாத, ஒரு மகிழ்ச்சி இல்லாத, வற்புறுத்தலின் பேரில் தான் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரியே ஒரு இறுக்கமான சூழ்நிலை அந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த நிபந்தனை விதிக்கக்கூடிய பெற்றோர்கள்லேருந்து இதை நான் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அந்த நிபந்தனைகளை அந்த குழந்தைகள் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிற மாதிரி அதுக்கு பழக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வளர்ந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு ஒரு திருமண ஒரு ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகள் தனக்கு தன்னுடைய தந்தையும் தாயும் நிபந்தனைகளை விதிச்சாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அவரும் அவருடைய மனைவியிலிருந்து அவருடைய குழந்தைகளிலிருந்து எல்லோருக்குமே நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறிடுவார். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த மாதிரி இந்த இரண்டு வாய்ப்புகளுமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சந்ததிகளை, அடுத்தடுத்த ஒரு ஜென்ரேஷனை ஒரு நிபந்தனைகள் அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு போய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நிபந்தனைகளை நீங்கள் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்கள் நகர முடியும். உங்கள் கனவுகளை நீங்கள் துரத்தி அடையவும் முடியும். இப்போ வாழ்க்கைங்கிறது அவங்களுடைய தனித்தனி ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம யாருக்குமே நிபந்தனை விதிக்க மாட்டோம். வாழ்க்கைங்கிறது ஒரு நிபந்தனைக்குள்ளே வாழக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கேமும் கிடையாது. வாழ்க்கைங்கிறதுக்கு எந்த ஒரு
விதிமுறைன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா விதிமுறைகளும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு சிறந்த வாழ்க்கைன்னு சொன்னால் அதில் வந்து யதார்த்தத்தை ஏற்றுக்கக்கூடிய வாழ்க்கை தான் வந்து சிறந்த வாழ்க்கையாக இருக்குமே தவிர, விதிமுறைகளை வந்து நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் குடும்பத்தில் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு மன இறுக்கத்தையும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியின்மையான ஒரு சூழலையும் தான் ஏற்படுத்தும். அதனால் இந்த நிபந்தனைகளை நீங்கள் வந்து விட்டு வெளியில் வாங்க. அதை வந்து நீங்கள் வர்றதுக்கு முதல்ல உங்களுடைய மனதை தயார்படுத்திக்கங்க. நீங்கள் எந்த வயசுலையும் நீங்கள் இனிமேல் நிபந்தனைகளை வந்து நம்ம விதிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மட்டும் நீங்கள் இன்னையிலிருந்து வந்து பாருங்களேன். அதாவது உங்களுக்கு மன அமைதின்னு ஒன்று வந்து நிச்சயமாக உருவாகும். ஏன்னா அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு அதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்கிற எல்லா பொறுப்புகளுமே இருக்குது. அதனால் நம்மளே தான் எல்லாத்தையும் வழி நடத்துகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம இறுக்கமான சூழலுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் இந்த நிபந்தனைகளை அற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளுமே வந்து அனைவருக்குமே உண்டாகும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.